வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் பனானா கேக். ரொம்ப டேஸ்டியான இந்த கேக்கை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பொடிச்ச சர்க்கரை கூட நம்ம அரைச்ச அந்த வாழைப்பழம் எண்ணெய் அந்த கலவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1.5 ஸ்பூன் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். 1.5 ஸ்பூன் கொக்கோ பவுடர் செய்த பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை சால்ட் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு மைதா மாவு, நான் மைதா மாவை தனியாக ஜலிச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக பவுலில் வச்சு கூட ஜலிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரே டைரெக்ஷனில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு காய்ச்சின பால், நான் ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலந்து விட்டுடலாம். 1/2 கிளாஸ் பால் இதுக்கு கரெக்டாக இருக்கும். கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. கன்சிஸ்டன்சி இது மாதிரி நல்ல மடிப்பாக விழணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு க்ரீஸ் பண்ண பிளேட்டில் ஊற்றிடலாம். தட்டை இது மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு க்ளீன் ஒயிட் பேப்பரை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த பேப்பர் மேலேயும் லேசாக எண்ணெய் தடவி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துடலாம். கேக் மாவை சேர்த்த பிறகு ஒரு 2-3 தடவை நல்லா தட்டி விட்டுட்டு அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா செட்டில் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பேனை நான் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த ப்ரீ ஹீட் பண்ண பேனில் இந்த தட்டை வச்சிடலாம். பேனில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வைக்கணும். இது மாதிரி சென்டரில் ஒரு ஸ்டாண்ட் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண பிளேட்டை வச்சுட்டு மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை சரியாக 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஃபோர்க்கோ இல்லைன்னா ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா இது மாதிரி மாவு ஒட்டாமல் வரணும். கேக் ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போதே ஓரங்களை கட் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு இதை ஒரு பிளேட் வச்சு டீமோல்ட் பண்ணிடலாம். அடிப்பிடிக்காமல் சூப்பராக நம்மளோட சாக்லேட் பனானா கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேக்கை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு
இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் கிடைக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.